ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இயேசு சொல்லுகிறார், எவைகளை நாம் கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம். ஜெபத்திற்கு போகும் பொழுது நமக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. முந்தின வசனமும் அதைத்தான் சொல்லுகிறது, சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கணுமாம். நமக்கு சந்தேகம் வந்துருச்சுனாலே அதோட ஜெபிக்காமல் இருப்பதே நல்லது. ஆண்டவர்கிட்ட போனால் ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் சிருஷ்டிகர்த்தர், சகலத்தை உருவாக்கினவர். மனிதர்களால் முடியாதவைகள் தேவனால் கூடும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்த ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தகப்பன் தன் குழந்தைக்காக வருகிறார் இயேசுவிடம். என்ன சொல்லி வருகிறார் என்று சொன்னால், இவன் பொல்லாத ஆவினால் அலைக்கழிக்கப்படுகிறான், அது தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுகிறது, நுரை தள்ளி நிறைய காரியங்களை சொல்லுகிறார். அதோடு விட்டுவிடவில்லை என்று சீஷர்களிடத்தில் அவனை நான் கொண்டு சென்றேன், அவர்களால் இந்த பிசாசின் பிடியிலிருந்து என் மகனை விடுவிக்க முடியவில்லை என்று சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறார். சீஷர்களையும் கடிந்து கொள்ள, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்று சொல்லிவிட்டு அடுத்தால் அப்படி வரும் பொழுது இந்த தகப்பனை பார்த்து விசுவாசித்தால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் அந்த தகப்பன் புரிந்து கொண்டான், நம்மிடத்தில் விசுவாசம் தேவைப்படுகிறது. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அந்த தகப்பன் அதை விசுவாசிக்க வேண்டும். மகனுக்கு விடுதலை கிடைக்கும், மகனை சுகமாக்க இயேசுவால் முடியும் என்கிற ஒரு நம்பிக்கைக்குள் கொண்டு வருகிறார். அப்பொழுது அந்த தகப்பனுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது சொன்னால், என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்கள் சொல்லும் பொழுது இயேசு அந்த ஜெபத்தை கேட்கிறார். அவிசுவாசம் மறைகிறது, விசுவாசம் உண்டாகிறது, மகனும் சுகம் பெற்று செல்கிறான். நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் அவிசுவாசத்தோடு விசுவாசம் இல்லாமல் போனால் பிரயோஜனமே கிடையாது. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு போய் கேட்போம், நிச்சயமாகவே ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஆனால் அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களும் நம்பிக்கையற்றவர்களாய் சந்தேகத்தோடு ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் பேசுகிறோம், செய்கிறோம். குடும்ப வாழ்க்கையில் அது அநேக பாதிப்புகளை கொண்டு வருகிறது. புத்தகத்தில் ஒரு காரியத்தை படித்தேன். தகப்பன் அடுத்த நாள் காலையில் ஆலயத்திற்கு போவதற்காக தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு, அம்மா மார்னிங் நான் சர்ச்சுக்கு போனோம், நான் இப்ப புதுசா தச்ச பேண்ட் கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தியா இருக்குது, ஒரு 2 இன்ச்சு அதை கொஞ்சம் கட் பண்ணி ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சிருமா, காலையில நான் போட்டு போக வசதியா இருக்குன்ட்டு சரின்ட்டு ஒய்ஃபும் சொல்லிட்டாங்க. 3 பெண் பிள்ளைகள். ஒவ்வொரு பிள்ளைகள்கிட்ட போய் சொல்றாங்க, அம்மா மூத்த பிள்ளைய கூப்பிடுறாங்க, காலையில அப்பா சர்ச் போகும்போது அந்த பேண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு 2 இன்ச்சு அதை கட் பண்ணி ரெடி பண்ணிருன்ட்டு மூத்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டாங்க. சரி மம்மி அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனாலும் இந்த தாய்க்கு ஒரு சந்தேகம், அவ செய்யாம போயிருவாள்ட்டு அடுத்த மகளை கொண்டு 2வது மகள்கிட்ட கூப்பிட்டு, இதே மாதிரி அப்பாவுக்கு இப்ப பேண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது, 2 இன்ச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிருந்தது. சரி மம்மின்ட்டு அவளும் சொல்லிட்டா. திருப்பி இந்த தாய்க்கு ஒரு சந்தேகம், அவளும் செய்யலாம் என்ன பண்றது, 3வது மகளையும் கூப்பிட்டு சொல்லுகிறா அதே காரியத்தை. இவங்க எல்லாரும் படுக்கைக்கு போயிட்டாங்க. நைட்டு திடீர்னு மூத்த மகளுக்கு தூக்கமே வரலன்னதான் சரி அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு, டக்குன்னு போய் பேண்ட் எடுக்கிறா, கட் பண்றா, ஸ்டிச் பண்றா, வச்சிருதா. அடுத்த நைட்டு நல்லா மிட் நைட் தாண்டி போது 2வது மகளுக்கு ஒரு கெட்ட சொப்பனம் வந்து முழிச்சிருதா. உடனே அவளும் போய், ஐயோ அம்மா ஒரு காரியத்தை சொன்னாங்கன்னு சொல்லி அந்த பேண்ட் எடுத்து ஒரு 2 இன்ச்சை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு அவளும் வந்து படுத்துக்கிறா. 3வது மகளுக்கு காலையிலேயே முழிப்பு வந்துருது. சரி இன்னைக்கு சர்ச்சுக்கு வேற போனோம், அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி அவளும் 2 இன்ச்சை கட் பண்ணி வச்சுட்டு இது பண்ணிருதா. தாய் எந்திக்கிறாங்க, காலையில எந்திரிச்சு ரெடி ஆகலாம். அந்த 3 பிள்ளைகிட்ட சொன்ன அதுங்க எங்க செஞ்சிருக்க போகுதுன்னு சொல்லி அவங்களும் ஒரு 2 இன்ச்சு அந்த பேண்டை கட் பண்ணிருந்தாங்க. காலையில கேட்கறாரு, ஏமா எல்லாம் முடிஞ்சுச்சா, ஆமாப்பா தச்சு வச்சுட்டப்பா நானே அப்படின்னு சொல்லி கொடுத்து போட்டா பேண்ட் வந்து ஒரு கால் சட்டையா ஆஃப் டவுசரா மாறிடுது. யோசித்து பாருங்க, இங்க நம்முடைய வாழ்க்கையில அநேக பகுதியில் இப்படிதான் இருக்குது. ஒருத்தர் எல்லாத்துக்கும் சந்தேகப்படுறது, அல்லது எந்த ஒரு காரியத்தை நம்பி இது பண்றது இல்ல, அல்லது நம்ம அதை சரியான விதத்துல கம்யூனிகேட் பண்ணுவதில்லை. மகளை கூப்பிட்டு மணி இதமா செய்யணும், அதை அப்படி வாட்ச் பண்ணாலே போதும். நாம என்ன பண்றோம், இவங்க செய்ய மாட்டாங்கன்னால அவங்க எல்லாத்திட்டும் சொல்லி எல்லாம் குளறுபடியாக மாறிவிடுகிறது. ஆண்டவர் சமூகத்துல தான் எல்லாத்தையும் போட்டு குழப்பி அது வேணும் இது வேணும் ஒரு தெளிவற்ற ஜெபத்தை ஆண்டவர் விரும்புவதில்லை. அதை நாம நிறுத்துவது நல்லது. மாறாக தெளிவோடு அவருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே இது என்னுடைய பிரச்சனை, இதுக்கு எனக்கு தீர்வு எதிர்பார்க்கிறேன், இது என்னுடைய காயம், இது ஆற வேண்டும், இது என்னுடைய பலவீனம் மாற வேண்டும், ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாகவே ஜெபத்திற்கு பதில் வரும், பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் நம்பிக்கையும் பெருகும், விசுவாசத்திலே தேறினவர்களா நாம் மாறிவிடுவோம். ஜெபிப்பு மாண்பின் தகப்பனே, விசுவாசம் உள்ளவர்களா இருக்க சொல்றீங்க. அதோடு மட்டுமல்ல, விசுவாசம் உள்ள ஜெபம் அதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், நன்மைகளை கொண்டு வரும். கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் சந்தேகத்தோடு ஜெபித்தால் அது கிடைக்காதப்பா. இந்த நாளிலும் வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட நீர் காரியங்களை விளக்கினதற்காக ஸ்தோத்திரத்தை. கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவு உண்டாகட்டும், மாற்றம் உண்டாகட்டும். இந்த சமூகத்தில் போகும்போது என் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்கிற அந்த நம்பிக்கையோடு காரியங்களை பெற்றுக்கொள்ள உதவிச்சியும் ஜெபிக்க கிருபை தாரும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். விசுவாசத்தோடு ஜெபிப்போம், நிச்சயமாகவே அதன் பிரதிபலனை பெற்றுக்கொள்வோம். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.